வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வாழ்க்கை சிக்கல்களும் வேதாத்திரியத்தின் தீர்வுகளும். வாழ்க்கையில எதனால சிக்கல்கள் உண்டாகின்றன? மனித வாழ்க்கையில சிக்கல்கள் மிகுந்து கிடக்கு. அப்ப வாழ்க்கை சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்ன? எப்படிப்பட்ட யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இது கம்ப்யூட்டர் யுகமா, அணு யுகமா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது அவசர யுகம். எல்லாரும் அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து அவசரமா மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சுவாமிஜி கொஞ்சம் நில்லுங்க, இவ்வளவு அவசரமா ஓடுறீங்களே, எதை நோக்கி ஓடுறீங்க? எதை அடையறதுக்காக இந்த ஓட்டம்? இப்படி டென்ஷன், பரபரப்பு, கோபம், அவசரமா தன்னையும் மறந்து ஓடிக்கிட்டே இருந்தா உங்க உடல் என்னாகும்? உங்களுடைய உயிரினுடைய இயக்கம் என்னாகும்? மனசோட இயக்கம் என்னாகும்? பிறவி நோக்கம் எதுல போய் முடியும்? இப்படி சுவாமிஜி நமக்கு ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்துறாங்க. நம்மளை தட்டி எழுப்பி எதற்காக இந்த வாழ்க்கை, எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விழிப்பு நிலையை நமக்கு சுவாமிஜி கொடுக்குறாங்க. ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறதே அயராத விழிப்புணர்வு, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். இப்ப நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு நீக்குமொழி மாதிரிதான். சுவாமிஜி சொல்றது இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்கும். இந்த பிறவி இல்லைன்னா இன்னொரு பிறவி இல்லை. அப்ப எடுத்திருக்கக்கூடிய பிறவியை முழுமையாக, இனிமையாக, தெய்வீகமாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய சிக்கல்களுக்கான தீர்வை வேதாத்திரியம் கொடுக்கிறது. எப்படி கொடுக்குது? நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய மன அலைச்சூழல் எப்போ எமோஷனல் மூட்லயே இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? உடல் நலம் கெடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விலங்கின பதிவு. நம்மளுடைய உயிர் சக்தி மூலாதாரத்திலேயே இருக்கிறது தான். அது விலங்கின பதிவிலேயே இருப்பதற்கு காரணம். ஆகவே சுவாமிஜி ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸுக்கு வந்ததும் மூலாதாரத்துல இருக்கக்கூடிய உயிர் சக்தியை தட்டி எழுப்பி அறிவு மையத்துக்கு, புருவ மையத்துக்கு கொண்டுகிட்டு வராங்க. காரணம் என்ன? இங்க வந்தாதான் உயிர் சக்திக்கு அமைதி கிடைக்கும். மேல் நோக்கு உயிர் சக்தியினுடைய இயக்க மையம் கீழேயே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனம் விலங்கின பதிவிலேயே தான் இயங்கி கொண்டிருக்கும். மேலும் மேலும் நம்ம பதிவுகளை பெருக்கி கொண்டேதான் இருப்போம். அப்ப உடல்ல நோய், வாழ்க்கையில ஏகப்பட்ட துன்பம், இப்படிதான் பிறவி போய்கொண்டே இருக்கும். ஆகவே அந்த நிலையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்மளுடைய உயிர் சக்தியை அறிவு மையத்துக்கு கொண்டுகிட்டு வந்து இந்த அமைதி நிலைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிறவி முழுமையை நோக்கி செல்ல முடியும். அதற்காக நமக்கு சுவாமிஜி அற்புதமான தவ பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இயற்கையை பற்றிய அறிவு வாழ்க்கை சிக்கல்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். அதாவது இயற்கைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? இயற்கையோடு இணங்கினால் இன்பம், இயற்கையோடு முரண்பட்டால் துன்பம். அப்ப இயற்கையோடு நாம் இணக்கமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா தன்னிலை விளக்கம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். தன்னை பற்றிய விளக்கம் அவசியம். வாழ்வின் நோக்கத்தை நம்ம கெட்டியமா பிடிக்காம வாழ்க்கை சிக்கல்கள்ல இருந்து யாராலையும் விடுபட முடியாது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்ட்டாரு வள்ளுவர். அப்ப எல்லாம் வல்ல அந்த இறைநிலையை பற்றினால் மட்டும்தான், எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பற்றினால் மட்டும்தான் நாம் கவலையிலிருந்து, துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். அதற்கான மார்க்கம் தான் வேதாத்திரிய மார்க்கம். இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வாழ்வின் நோக்கத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு சுவாமிஜி என்ன அறிவுறுத்துறாங்க? உடல் நலமாக இருந்தாதானே நீங்க தவமே செய்ய முடியும். அதற்கு அற்புதமான உடற்பயிற்சி நமக்கு சுவாமிஜி கொடுத்துட்டாங்க. இது செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாமே நோய் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாக்க, எல்லாரும் எங்க குடும்பத்துல ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இதை விட ஒரு கிஃப்ட் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப அதற்கு நம்ம உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இதெல்லாம் மிக எளிமையான பயிற்சிகளாக ஆக்கி நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. நாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுக்கும் செய்ய சொல்லி நம்ம ஆசிரியர்களாக இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தெரியுது. ஆனாக்க இதையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம டைம் கரெக்டா ஒதுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? நாள் ஃபுல்லா நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு.
அப்ப அதையும் செஞ்சுக்கிட்டு இதையும் நம்ம செய்யணும் அப்படின்னாக்க அதிகாலையிலே நம்மளுடைய பயிற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டா அந்த நாள் ஃபுல்லும் நமக்கு நிறைவானதாக இருக்க முடியும். அப்ப காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்? அப்ப நைட்டு சீக்கிரம் படுத்தாதான் காலையில எந்திரிக்க முடியும். ஆகவே நம்ம தினந்தோறும் சீக்கிரமே தூங்கி காலையில சீக்கிரமே எந்திரிக்க வேண்டும். இதற்கு நமக்கு சுவாமிஜி ஒரு அற்புதமான வழி காட்டுறாங்க. காலையில எந்திரிச்சு நம்ம உடல்ல ஜீவகாந்தத்தை நம்ம பெருக்கி கொண்டால் நாள் ஃபுல்லுமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதற்கு தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, இப்படிப்பட்ட பயிற்சிகளையும் நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. இதோட நம்ம உணவுல அளவு முறையை பின்பற்ற வேண்டும். இத மருந்துங்கிற தலைப்புல வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த மருந்துங்கிற அதிகாரத்துல ஒரு 10 குறள் வள்ளுவர் கொடுக்கிறாரு. ஆனா அதுல எந்த சித்த மருந்தோ ஆயுர்வேத மருந்தோ அலோபதி மருந்தோ எந்த மருந்துமே சொல்லல. அப்ப நம்ம உடல் நலத்துக்காக வள்ளுவர் என்ன மருந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்ட்டார். நமக்கு மருந்துங்கிறதே தேவையில்லை. எப்ப அருந்தியது அற்றது போற்றி உனேன், நம்ம சாப்பிட்டது முழுவதும் ஜீரணமாகட்டும், நம்ம அடுத்த உணவு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அததான் முன்னோர்கள் சுருக்கமா சொன்னாங்க, பசித்து புசி அப்படின்னாங்க. அதாவது பசிக்காத நேரத்துல நம்ம வாயை திறக்க கூடாது. அப்படி இருந்தாலே நம்ம உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாக மெயின்டைன் பண்ண முடியும். ஆகவே அதிகாலை எந்திரிச்சு நம்மளுடைய தவப்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அதற்கு நைட்ல சீக்கிரமாக தூங்கணும். அப்ப டிவியோ செல்லோ பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ஜீவகாந்தத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிக்காத இருந்தாதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க முடியும். தினந்தோறும் சீக்கிரமா தூங்கத்தான் வேணும், அதிகாலை 4 மணிக்கே எந்திரிக்க வேணும். தினந்தோறும் சீக்கிரமா தூங்கத்தான் வேணும், அதிகாலை 4 மணிக்கே எந்திரிக்க வேணும். உடற்பயிற்சி துரியாதீதம் செய்யத்தான் வேணும். மகரிஷி சொன்னாங்க, நம்ம மகரிஷி சொன்னாங்க, மூச்சோட சேர்த்தி பயிற்சிய செஞ்சா முழுமையா பலன் கிடைக்கும். தினந்தோறும் செஞ்சா நன்மைங்க இதுதானே, சுகமான பயிற்சின்னு ஊரே பாராட்டுறாங்க. தினந்தோறும் சீக்கிரமா தூங்கத்தான் வேணும், அதிகாலை 4 மணிக்கே எந்திரிக்க வேணும். உடற்பயிற்சி துரியாதீதம் செய்யத்தான் வேணும். மகரிஷி சொன்னாங்க, நம்ம மகரிஷி சொன்னாங்க. ஆகவே நம்ம குரு ஒரு சுகமான பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய உடற்பயிற்சியை அதிகாலையில அந்த 1 hour நம்ம செஞ்சோம்னாலே நமக்கு எவ்வளவு சுகமாக இருக்கு, நாள் ஃபுல்லும் உடல் எந்த ட்ரபுளும் இல்லாம சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிங்கிற உணர்வை நம்ம எல்லாருமே பெற்றிருப்போம். இதோட வாழ்க்கை சிக்கல்கள் தீர்வதற்கு மகரிஷி அருமையான வழி காட்டுறாங்க. நம்ம வாழ்வின் உண்மையை உணர வேண்டும். வாழ்க்கையை பற்றிய உண்மையை உணர்ந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்கள்ல இருந்து விடுபட முடியும். அதாவது துன்பங்களுக்கு என்ன காரணம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாக்குறோம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல இல்ல எந்த இயக்கத்துல எங்க பார்த்தாலும் துன்பங்களுக்கு காரணம் என்ன? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். இந்த 4 மனித மனம் சிக்கிக்கிட்டு தவித்து கொண்டு இருப்பதுதான் எல்லா துன்பங்களாகவும் இருக்குது. அதாவது பொருள் பற்று, எந்த குடும்பத்துல சொத்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. புலனின்பம், பொழுதுனிக்கு செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பொழுதுனிக்கு டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இல்ல சாப்பிட்றதுதான் வாழ்க்கை, அதுக்கு மேல என்ன, பிறந்ததே அந்த அரைச்சான் வயிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்க்கையை கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கிறது. அன்னமய கோஷத்திலேயே வாழ்க்கையை வாழ்வது. இப்படி பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இந்த 4 நம்மளுடைய மனம் சிக்கி கொண்டு இருக்கிற வரைக்கும் நம்ம துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. அதுல இருந்து விடுபடுவதற்கு வேதாத்திரியம் என்ன வழிகாட்டுது அப்படின்னா, உண்மையை உணர்வோம். நம்ம இங்க பாக்குறதுக்கு எல்லாருமே தனித்தனி உருவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் இருந்து இயங்கி கொண்டு இருப்பது ஒரே ஒரு சக்தி தான், எல்லாம் வல்ல தெய்வம். அதுதான் எல்லாருக்குள்ள இருந்து நம்மள அன்போடு கருணையோடு இயக்கி கொண்டு இருக்கு. நம்மளுடைய உடலை நம்ம செய்யல, நம்ம இயக்கல, நான் சொல்றமே ஒழிய இந்த உடலை நான் செய்யல. ஒரு முடி கூட ஒரு நகம் கூட எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது.
அப்போ யார் டிசைன் பண்ணாங்க, யார் இயக்கிட்டு இருக்கிறாங்க? அது இயக்கிறத ஒரு நிமிஷம் நிறுத்தினா கூட நான் நிக்க முடியாது. அப்ப யார் இயக்கிட்டு இருக்கிறாங்க? அப்ப எல்லாருக்குள்ளேயும் இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது எல்லாம் வல்ல இறைநிலை. ஆகவே யாரை பார்த்தாலும், எந்த பொருளை பார்த்தாலும், எந்த தோற்றத்தை பார்த்தாலும் அதை இறைநிலையினுடைய திருவுருவமாகவே பார்க்கக்கூடிய அந்த உண்மை நிலைக்கு நம்மளுடைய அறிவு வர வேண்டும். இததான் சுவாமிஜி நான் யார் தத்துவத்தின் மூலமாக நமக்கு விளக்குறாங்க. அப்படி நம்மளுடைய மனதை உண்மை நிலைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் விரிந்து விரிந்து, ஏன்னா மனம் உடல்ங்கிற எல்லை கட்டிய நிலையில இருக்கிற வரைக்கும் தான் நரகம்ட்டாங்க அத மகரிஷி. அந்த நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு தான் நமக்கு பேரியக்க மண்டலம், சுத்த வெளி, இங்கெல்லாம் விரிந்து விரிந்து மனசை வச்சு தவம் செய்யுங்க. அப்பதான் நான் யாருங்கிற உண்மையை உணர்வாக பெற முடியும் அப்படின்னு நமக்கு தவ பயிற்சியாக கொடுத்து நம்மளையும் உணர வைக்கிறாங்க. வெறும் தியரியா சொல்லி விட்டுடாம இந்த பயிற்சியை செய்யுங்க, செய்ய செய்ய அந்த தன்னிலை விளக்கம் நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த நிலையில நம்ம மனம் வைத்து தவம் செய்ய செய்ய மனம் விரிவாகி நம்ம உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வேண்டாத பழிச்செயல் பதிவுகளில் இருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள முடியும். எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அதை தாண்டி நம்ம எப்படி வெளியில வர்றது, எப்படி ஆன்மீக பாதையில கரெக்டா நம்மளுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்ம பயணம் செய்வது அப்படிங்கிற அந்த அறிவு அது நமக்கு தவத்தின் மூலமாக கிடைக்கும். வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான மன வலிமை நமக்கு கொடுப்பது தவம் தான். ஆகவே தவம் நமக்கு மிக மிக முக்கியம். தவம்னாலே அது மன வலிமைக்கான பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வந்துடணும். இத சுவாமிஜி இறைநிலையிலிருந்து உணர்ந்து தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்க, அகத்தாய்வு பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி எல்லாம் செய்யுங்க. அதோட இந்த நான் யாருங்கிற உண்மையை உணர்ந்து நம்மளுடைய குடும்பத்தை நம்ம நடத்தும் பொழுது குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கையை சுமூகமாக கொண்டு போக முடியும். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்க அங்க நம்ம தவம் செய்யக்கூடியவர்களாக, உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நோய் நொடியில சிக்கிக்காம டாக்டர்கிட்ட போய் எக்கச்சக்கமா லட்சமா நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணாத வாழ்க்கையை ஒரு அமைதி பாதையில கொண்டு போக முடியும். நம்மளுடைய எண்ணங்கள்ல மாற்றம் வர வேண்டும். உடற்பயிற்சி செய்ய செய்ய நமக்கு உடல்ல நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். அதே போல நம்மளுடைய தவ பயிற்சி, இந்த அகத்தாய்வு பயிற்சி செய்ய செய்ய நான் எதற்காக இங்க சிறிது காலம் இந்த பூமியில இருக்கிறேன், என்ன நோக்கத்துக்காக இருக்கிறேன், வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாயின்னு சொன்னாங்களே, என்னுடைய வினைப்பதிவை நீக்கிக்கிறது தானே இந்த வாழ்க்கை. அப்ப இந்த நிலையில இருந்து நம்ம எப்படி வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு தெளிவு நமக்கு தவத்தின் மூலமாக கிடைக்கும். சாதாரண இந்த தவம் இல்லாத மக்களை போல நம்மளும் போய் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் அப்படி போய் நம்மளுடைய மனம் அதுல சிக்கிக்காது. மனம் எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருக்க முடியும். அந்த நிலையை கொடுப்பது எதுனா தவம் தான். அதனாலதான் பாரதியார் சொன்னார், தவம் செய் தவம் செய், அது உனக்கு வேண்டியதை செய்துவிடும் அப்படின்ட்டாங்க. சரி, இத சுவாமிஜி நமக்கு அழகா நம்மளுடைய எண்ணங்களை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த எல்லாவற்றையும் இறைநிலையாகவே பார்க்கக்கூடிய அந்த மனநிலைக்கு வரணுங்கிறத அழகா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்தழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர், இருள் நீங்கி இன்பமுற ஏற்ற வழி சொல்லுவேன், இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர், மருள் நிலையில் பெற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலர்ந்திடும் உள்ளொளியன. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்தழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர், பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்தழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர், இருள் நீங்கி இன்பமுற ஏற்ற வழி சொல்லுவேன், இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும்
அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவேன். அப்போதும் எப்போதும் அறிவு விரிந்தோங்கியே மருள் நிலையில் பெற்ற ஆசை மற்றும் பழி செயல் எல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் மலர்ந்திடும் உள்ளொளி என வாழ்க வேதாத்ரியம், வாழ்க வேதாத்ரியம், வாழ்க வேதாத்ரியம், வாழ்க வேதாத்ரியம். வாழ்க வாழ்க வளமுடன். குரு திருவடி சரணம். வாழ்க வளமுடன். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் சக அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். வேதாத்திரியம் மதம் அல்ல, மார்க்கம். பெயரிலே அதற்கான விளக்கம் உள்ளது. சரிங்களா? மார்க்கம்னாக்கா வழி, பாதை என்று பொருள். அது எதற்கு ஒரு வழியாக உள்ளது என்றால், தனி மனிதனின் வாழ்வியல் முறைகளை அவனை சார்ந்த சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் அது ஒரு வழிமுறையாக சொல்லப்பட்டு உள்ளது. ஒரு தனி மனிதனை குடும்பமாகிறான். பல குடும்பம் சேர்ந்து ஒரு சமுதாயம், பல சமுதாயம் சேர்ந்து ஒரு நாடு, பல நாடுகள் சேர்ந்து ஒரு உலகம். இப்படியாக அனைத்தும் சேர்ந்தால்தான் இப்போ உலகம். எனவே உலகில் அனைப்பெரும் அனைத்து செயல்களும் அனைத்து வகையான மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதனால் ஏற்படும் விளைவுகள் நன்மையா என்பதுதான் முக்கியம். அதனால் அதற்கு அடிப்படையான தனிமனித வாழ்வியல் முறைகளை நெறிப்படுத்தும் வகையில் அமைந்ததுதான் வேதாத்திரியம். இன்றைய கல்வி பொருள் சேர்க்கும் முறைகளை தருகிறதே அன்றி மனதை வளப்படுத்தும் நெறிமுறைகளை கற்றுத்தருவது இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் வாக்கிற்கு ஏற்ப தனி மனிதன் வாழ பணம் தேவை. ஆனால் பணம் மட்டுமே தேவையில்லை. ஏனெனில் மனித மனம் ஆசையை அதிகரித்து கொண்டே செல்லும் இயல்புடையது. ஆசைக்கு அளவுகோல் உண்டா? இல்லை. நிறைவான மனம் உண்டினால்தான் அவன் தன் வாழ்வின் தேவையான அடிப்படை வசதிக்கான பொருள் ஈட்டி மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் வாழ ஒரு நல்ல வாழ்வியல் நெறிமுறைகளை அவன் பழக வேண்டும். அதற்கு வேதாத்திரியம் வழி செய்து உள்ளது. உடல் நலம் மேம்பட உடற்பயிற்சி, மனவளம் மேம்பட அகத்தவம், உயிர்வளம் மேம்பட காயகல்பம் என்ற வகைப்படுத்துதல் மனிதன் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடன் வாழ துணை புரிகிறது. இது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. அனைவரும் இதனை கற்று பயன் அடையலாம். இதில் எந்தவித மத, இன, மொழி வேறுபாடுமின்றி அனைவரும் கற்று பயணம் பெற உதவுகிறது. மனிதன் உயிர் வாழ பிராணவாயு அவசியம். அதனை இயற்கை எந்தவித மத வேறுபாடுமின்றி அனைவருக்கும் அளிக்கிறது. அதை சுவாசித்து பின் வெளிவிடும் மூச்சு காற்றிலும் எந்தவித மர வேறுபாடுமின்றி அனைத்தும் எங்கும் கலந்தும் நிறைந்தும் உள்ளது. இப்படி இயற்கை அளிக்கும் காற்றிலும் மழை நீரிலும் வெப்பத்திலும் அது குறிப்பிட்ட மதத்திற்கு என்று பாரபட்சம் பார்ப்பதில்லை. அதுபோலவே வேதாத்திரியம் அனைவருக்கும் பொது. அது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி உலக பொதுமறையான திருக்குறள் போல் உலக மக்கள் அனைவரும் நன்மைக்காக வகுத்த நெறிமுறைகள். அதில் எந்தவித பிரிவினையும் கிடையாது. நாம் விடும் மூச்சு காற்று இந்த மதம் சார்ந்தவர் சுவாசம் இது என்று தனியாக பிரித்து பார்க்க முடியும் என்றால் மதம் ஒன்று உண்டு என்று ஒப்புக்கொள்ளலாம். இது அறியாமை. மதம் என்ற பெயரில் தனி மனிதன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையுமே தண்டித்து கொண்டிருக்கின்றான். ஆறறிவு என்று சொல்லிக்கொண்டு ஜாதி, இனம், மொழி என்ற பெயரில் மக்களாக இன்றி மாக்களாக வாழ்கின்றான். இதற்கு ஒரே ஓர் உபாயம் வேதாத்திரியம் ஒன்றே. ஓர் தனி மனிதன் தன்னைத்தானே சீர்படுத்தினால்தான் அவனை சார்ந்த குடும்பம் சீராகும். குடும்பம் சீரானால் ஓர் கிராமம், பின் நாடு, பின் அது உலகமாக பறந்து விரிந்து சீராகும். அதற்கான ஓர் அற்புத வாழ்வியல் நெறிமுறைகளை வேதாத்திரியம் அளித்துள்ளது. இந்த உலகிற்கு முதல் கடவுள் விவசாயி. அவன் வயலில் இறங்கி அறுவடை செய்தால் ஒழிய உலக மக்கள் பசியாற முடியாது. அவன் கல்வி கல்லாதவன் என்றாலும் இயற்கையை படித்து கல்வி கற்று தேர்ந்தவனுக்கும் உணவு அளிக்கின்றான். அதில் பாகுபாடு இல்லை. அதுபோல் வேதாத்திரியம் என்ற விதை நெல்லை உலகம் என்ற வயலில் இட்டு நம்மை போன்ற அன்பர்களை அதற்கு உரமாக இட்டு ஓர் உலக ஆட்சியை அறுவடை செய்ய உழவனாக
மதிப்பிற்குரிய உழவன் மா தங்கவேலு ஐயாவை நம் ஆசான் நியமித்து உள்ளார் என்று கூறி உலக பொதுமறையான திருக்குறளைப் போல் உலக நன்மைக்கும் சமாதானத்திற்கும் வேதாத்திரியம் ஓர் மார்க்கமே என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு சபையில் அமர்ந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட தலைப்பு உலகத்தோடு ஒட்ட ஒழுகலில் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் நான் பேச உள்ளேன். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, அதுபோல உலகம் ஆதி பகவன் முதலாக உடையது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உருவாக்கப்பட்டதுதான் உலக சமாதான திட்டம். 14 அம்சங்களை கொண்டது. இதற்கு முன்னரே மகாத்மா காந்தியை நம்ம நினைவுல கொள்ளலாம். இந்த உலகம் அடிமைப்பட்டு கிடந்த போது பல மக்களுடைய எண்ண அலைகள் யாராவது இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற எண்ண அலைகள்ல உருவானவர் தான் மகாத்மா காந்தி. அவரு தான் சுதந்திரத்திற்காக போராட்டம் நடத்தி மக்களுக்கு நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதே போல மக்களோட எண்ண அலைகள் எல்லாமே நம்ம மனம் அமைதி அடையல அப்படின்னு இருந்த அந்த தாக்கம் தான் மகரிஷியோட மனசுல உலக சமாதான திட்டம் வேதாத்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு 14 அம்சங்களை கொண்ட திட்டங்களை வகுத்தார். அது எல்லாமே கர்மயோகம் ஒன்றுதான் மனித வாழ்வுக்கு அமைதி கொடுக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டங்களை அமைந்துள்ளது. 14 அம்ச திட்டங்கள் உலகத்திற்கு பொதுவானவை. ஆனால் அதில் 2 அம்ச திட்டங்கள் இந்திய மக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஒன்று, தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கு விளையாட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம தேர் திருவிழாவை பார்த்திடலாம். திருவிழா என்றாலே என்ன? பொருள் விரயம். நம்ம வீட்டில் ஒரு பட்ஜெட் வச்சிருப்போம். தேர் திருவிழா வந்துட்டாக்க நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள முடிக்கலாம்னு நாம நினைச்சு போவோம். ஆனா அங்க போய் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஆகும். அடுத்தது நேரம் விரயம். ஆரம்ப காலத்துல தேர் திருவிழா அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, சித்திரை மாதங்கள்ல தான் அறுவடை காலம். அப்பதான் பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு மக்கள் எல்லாம் கையில அறுவடை பொருள்களை பண்டமாற்று முறை சந்தை நிலவரப்படுத்துவாங்க. சந்தையில தான் தேர் திருவிழா அப்பதான் சந்தை கூடும். அங்க ஆடு மாடு கோழி எல்லாமே விற்பனைக்கு வரும். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் வசதி அப்ப இல்லை. அதே போல பெண் பார்த்தல், அந்த தேர் திருவிழா அப்பதான் பெண் பார்த்தலும் நடக்கும். இப்ப மாதிரி மேட்ரிமணி அப்ப கிடையாது. அதுக்காக தான் தேர் திருவிழா அப்படின்னு உருவாக்குனாங்க. ஆனா அதனால எவ்வளோ பிரச்சனைகள். எங்க எடப்பாடியில கூட தேர் திருவிழா நடந்திருக்கு. தேர் திருவிழா போட்டாவே அப்பெல்லாம் ஆன்மீகத்தை பத்தியும் விஞ்ஞானத்தை பத்தியும் பேசுவாங்க, பட்டிமன்றம் இந்த மாதிரி. ஆனா இப்ப 15 நாளைக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம். அப்ப மக்கள் மனதுல எந்த அளவுக்கு ஒரு விதைக்கிறாங்க பாருங்க. திருவிழானாவே டான்ஸ் தான், குத்து ஆட்டம் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்தது எந்த தலைவர்களை முன் வரிசைப்படுத்துறது, அரசியல் தலைவர்களுடைய தலையீடு தேர் திருவிழா அப்ப எந்த கொடியை முன் வைக்கிறது, அதுலயும் பிரச்சனை. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ்ல ஒரு ராட்டனம் ஓடிட்டு இருக்கும் போது கரண்ட்ல அது செயல்படுது. அந்த ராட்டனம் அப்படியே நின்று போயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா அதுல ஒரு 7 குழந்தைங்க, ஒரு 10 பேர் பெரியவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த ராட்டனம் இப்படி சுத்தி வரும்போது கமரும் போது நின்று போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. 7 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம்தான் ஃபயர் சர்வீஸ் அவங்கள காப்பாத்தினதாக ஒரு தகவல் டிவி செய்தியில நம்ம பார்த்தோம். அப்ப எந்த அளவுக்கு நமக்கு தேர் திருவிழா அப்ப விபரீதம், மக்களுக்கு எவ்வளவு இடையூறு ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இதை கருத்தில் கொண்டுதான் மகரிஷி அவருங்க தேர் திருவிழா தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சிறுவர்களுக்கே விளையாட்டு. இப்ப சிறுவர்களுக்கு அப்படின்னா உடற்பயிற்சி, அவங்களுக்கு உண்டான விளையாட்டு, இவை எத்தகைய வயதினருக்கும் ஏன்னா ஆராய வேண்டும். ஃபர்ஸ்ட் சிறுவர்களுக்கு விளையாட்டுனா எந்த வயசு உடையவங்க, 35 வயசுக்கு மேல நம்ம உடல் செல்கள் உற்பத்தி ஆகிறது இல்லைன்னு சொல்லி விஞ்ஞானத்துல சொல்றாங்க. அப்ப அந்த வயசுக்குள்ள அவங்களுடைய உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது, செல்கள் உற்பத்தி, இதை பொறுத்து தான் விளையாட்டு. இப்ப என்ன பண்றாங்க, கிரிக்கெட்டுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு வயசானவர் பேர் சொல்ல விரும்பல, அவங்கள பேட் பிடிக்கிற மாதிரி விளம்பரம் காட்டி ஒரு டிக்கெட்டோட விலை 5000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க பொருள் விரயமும் ஆகுது, வயதானவர்கள் விளையாட முடியுமா? அதனாலதான் மகரிஷி அவர்கள் சிறுவர்களுக்கே விளையாட்டுன்னு கொடுத்திருக்கிறாரு. இந்த 2 விஷயங்கள், 2 அம்சங்களும் இந்திய மக்களுக்கு தான் பொருந்தும். அடுத்தது 14 அம்ச திட்டங்கள்ல முதல் திட்டமாக போரில்லா நல்லுலகம். மகரிஷி சொல்றாங்க, போர்ல தாங்க எல்லை பாதுகாப்புல பல தடவாடங்கள், அதாவது ஃபயர் பண்ணக்கூடிய துப்பாக்கி, அணுகுண்டு, இதெல்லாம் தயார் பண்றதுக்கு ஆகக்கூடிய செலவை குறைச்சாவே நம்ம நாட்டுல வறுமை வராது, வறுமையை ஒழிக்கலாங்கிறாரு. அடுத்தது நாம வந்த நோக்கம் என்ன, இன்பமாக வாழ. அதே போல உலகில் பிறந்துள்ள நாம் அனைவருமே சகோதரர்கள் அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் வரணும். ஒரு கவி, முழு கவியை நான் படிக்க டைம் இல்லை, உலகமென்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உடைமை தனி மனிதருக்கு உரிமை முறை உள்ள வரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது. காற்று, நீர், நெருப்பு, பஞ்சபூதங்கள் அனைத்துமே எல்லாருக்குமே சமம் அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் வரணும். பாரதியார் சொல்றாரு, தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தை அழித்திடுவோம் அப்படிங்கிறாரு. பொருள் துறையில் சமநீதி, அனுபோக பொருட்கள் பங்கீட்டில் அன்பு முறை மலர வேண்டும். மற்றவருக்கு பிரித்து கொடுக்கும் எண்ணம் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். பொருட்கள் எல்லாம் பொது உடைமையாக இருக்க வேண்டும் என்கிறார் மகரிஷி. ஒரு குறிப்பிட்ட நபர்களிடமே பணம், பொருளாதாரம் இருப்பதால் ஏழைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏழ்மைக்கு காரணமும் அதுதான். நேர்மையான நீதிமுறை, எண்ணம், சொல், செயல் மூன்றில் எவருக்கும் துன்பம் இல்லாமல் பதவியில் உள்ளவர்களுக்கு ஒரு நியாயம், இல்லாதவர்களுக்கு ஒரு நியாயம், இந்த நிலை மாற வேண்டும். பல கோடி ரூபாய் வங்கியில் ஏமாற்றி வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு நீதி, விவசாயம் செய்து பலன் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஜப்தி நடவடிக்கை, நியாயமான நீதிமுறை கடைபிடிக்க வேண்டும். நில உலகுக்கோர் ஆட்சி, உலகில் பிறந்த எல்லா மக்களுக்கும் சம உரிமை, உலக பேரரசு ஜனநாயக முறையில் அமைக்கப்பட வேண்டும். எல்லா மக்களுக்கும் பொதுவான தலைவர் அமைய வேண்டும். நல்லாட்சி உள்ள உலகில் மாறி மும்மாறி பொழியும், வள்ளுவன் வாக்கு. சீர் செய்த பண்பாடு, இதை நாம் முதலில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பணம் படைத்தவன் நினைத்தால் நடப்பதும், இல்லாதவன் நினைப்பது நடப்பதில்லை. எது பண்பாடு? உடல் உழைப்பு, அறிவு கொண்டு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திற்குள் துன்பம் தராமல் வாழ்தல், பிற உயிர் கொல்லாமை, மற்ற உயிர் வாழ்க்கை சுதந்திரத்தை பறிப்பது. இறை உணர்வால் அறநெறியும் மனவளக்கலை கற்போம். சிந்தனையோர் வழிவாழ்வு, மனிதன் செய்யும் குற்றங்கள் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இவை மூன்றில் தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் ஞானிகள், சித்தர்கள். அறம் வளர்த்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். வழி நடந்து நல்ல குருவை, மெய் ஞான குருவை நாடி வாழ்வில் முழுமை அடைவோம். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, பெண் இனத்திற்கு உரிய மதிப்பு கொடுத்தால்தான் உலகம் அமைதி பெறும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலேயே தொடங்கணும். ஃபர்ஸ்ட் பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு வடிவேல் காமெடியில
காலையில அம்மா காலை தொட்டு கும்பிடுவான், நைட்டு வந்து அம்மாவே உதைப்பான். அப்ப பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுல மதிப்பு கொடுத்தாதான் இந்த உலகம் ஃபர்ஸ்ட் அமைதி அடையும். அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இலங்கை. இலங்கையில இன்னும் அமைதி அடையாமே இருக்குது. காரணம் என்னன்னா, அங்கதானே சீதா தேவியை வந்து கவர்ந்து கொண்டு போய் வச்சிருந்ததா ஒரு கதை. அது கதையா கற்பனையோ தெரியாது. ஆனா இன்னமும் இலங்கையிலே அமைதி இல்லாம இருக்கிறதே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். தெய்வ நீதி வழி வாழ்தல். தெய்வம் என்பது என்ன? சுத்த வெளி. தெய்வம் எந்த தேவையும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை தெய்வத்திற்கு. தெய்வ நீதி செயலுக்கு ஏற்ற தக்க எதிர் விளைவு கொடுக்கும் நீதிமன்றம். உடல், உயிர், மனம், அறிவு கொண்ட இறைவனின் ஒரு பகுதியே நான் என்ற எண்ணம் வேண்டும். செயல் விளைவு உணர்கல்வி. எந்த ஒரு நுண் அதிர்வுக்கும் சரிசமமான எதிர் விளைவு உண்டு. பாவ காரியம் செய்பவன் நரகம் செல்வான் என்றும், நல்ல காரியம் செய்பவன் சொர்க்கம் செல்வான் என்ற நம்பிக்கை ஊட்டினர். எனவே நீதி போதனை அவசியம். சீர்காந்த நிலை விளக்கம். கவி எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தம். முன்ன நம்ம காந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இருக்கிறது, சூழ்ந்து அழுத்தி கொண்டும் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு அணு வந்ததுதான், அது மீண்டும் சுத்தவெளியே சுத்துது. அதிலிருந்து வந்த ஒரு அலைதான் காந்தம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். ஒரு பகுதியில் உணவு நீர் இல்லாமை. சோமாலியா நாடுங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உணவும் கிடையாது, நீரும் கிடையாது. ஒரு பகுதியில உணவை நம்ம வீணடிக்கிறோம். இப்ப கூட பாருங்க, மதியானம் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு நம்மளால சாப்பிட முடியும்னு. அதை மட்டும் வாங்கிட்டா பரவாயில்ல, வாங்கி வீணடிக்கிறது இன்னொருத்தருக்கு உணவா போய் சேரும். ஒவ்வொரு குடும்பமும் நீரை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு பகுதியில வசதி படைத்தவங்க மோட்டார் வச்சு 10 பேருக்கு போகக்கூடிய தண்ணிய அவங்களே எடுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அடிப்படை தேவைக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அப்ப நம்ம நீரிலையும் உணவிலையும் எல்லாருக்கும் பங்கீடு வரணுங்கிற எண்ணம் வேண்டும். பல மதங்கள், பல கடவுள் பழக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். அகப்புற வாழ்வில் வேதாத்திரியத்தின் அவசியம்னு அவங்களே தலைப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப அகப்புற வாழ்க்கைக்கு வேதாத்திரியம் அவசியம் தானே, அதான தலைப்பாவே கொடுத்துட்டாங்க. அப்போ புறத்தே கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால் அகத்தே கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்பது திருமூலரின் வரிகள். ஆகவே ஆன்மீக வாழ்க்கை என்பதே ஒரு அகநோக்கு பயணம்தான். அந்த அகநோக்கு பயணத்தில் எப்பொழுதுமே நமக்கு கிடைப்பது தித்திக்கும் திகட்டாத அல்ல அல்ல குறையாத இன்பம் மட்டுமே என்பது அனைவரும் அறிந்தது. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேங்க. நான் ஸ்கூல் மூலியமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே பேசி பேசி எனக்கு அதே பழக்கம். இங்க அறிவிலும் நாணத்திலும் சிறந்த இருபால் ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கம். இவ்வளவு பெரிய ஆசிரியர்கள் முன்னாடி நான் இது வரைக்கும் பேசுனது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே நான் பேசுனதுனால இருந்து என்னுடைய துணியே கொஞ்சம் அதே பழக்கத்திலேயே வந்துருச்சு. அதனால இருந்து நீங்க அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. வாழ்க வளமுடன். அப்ப அந்த அகநோக்கு நம்ம எங்க அழைத்து செல்கிறது? அந்த இறைநிலையை அறிவதற்காக அழைத்து செல்லக்கூடிய ஒரு உள்நோக்கு பயிற்சி, இன்னர் டிராவல் பயணம் என்று சொல்லலாம். அதை அகத்தேடுதலில் தான் உண்மையான அறிவு எது என்று தெரிந்து கொள்ள முடியும். மனவளக்கலை மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச அறிவு கல்வி அறிவு. இப்ப மனவளக்கலை மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது வாழ்க்கை அறிவு அப்படிங்கிற ஒரு மகரிஷி அவர்கள் தானே நமக்கு கொடுத்தாங்க. கல்வி அறிவு யார் கொடுப்பாங்க?
ஸ்கூலு காலேஜஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா மனவளக்கலை மன்றத்துல வந்து அந்த அறிவோட சேர்த்து வாழ்க்கை அறிவியும் இரண்டையும் கொடுக்க முடியும். முடியுமா முடியாதுங்களா? முடியுமா முடியாதுங்களா? அப்ப சத்தமா சொல்லுங்க. ஏன்னா முடிச்சுதானே நம்ம இங்க எல்லாருமே வந்து உக்காந்து இருக்கோம். அதுல நம்மளுக்கு வந்து என்ன வந்து யோசிக்க வேண்டிய இதே இல்லையே. அப்ப நான் அகத்தே மகரிஷி அவங்களும் சொல்றாங்க, நான் அகத்தே காண்பதெல்லாம் நடனமாடும் காட்சியாக அப்படின்னு வந்து மகரிஷி அவங்க சொல்றாங்க. அப்ப அகத்தில் நான் கண்டதை உங்களுக்கு எப்படி நான் வந்து சொல்ல முடியும், உணர்த்த முடியும்? எப்படி என்றால் என்னுடைய செயலில், என்னுடைய அப்படின்னு சொல்றதை விட நாம எல்லாருமே ஒருத்தர் தான், இறைநிலையே தான். அப்ப நம்முடைய செயலில், நம்முடைய எண்ணத்தால், நம்முடைய சொல்லால், புறத்தே உள்ள 5 புலன்களின் மூலமாக விளைவு ஒன்று வெளிப்படும் போதுதான் அதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும் முடியும். ஆகவே அகத்தியே நாம் உள்ளே செல்ல 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 நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். அப்ப நாம் யாரு? இறைநிலையிலிருந்து தன்மாற்றமாக பெற்று இறைநிலையாகவே தான் வந்திருக்கின்றோம். இறைவன் தான் நினைத்ததை அடைவதற்காக எடுத்த பிறவிய இந்த மனித பிறவி அப்படின்னு சொல்றோம். இயற்கை எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த பலர் மனித மலர். அப்ப அந்த இறைவன் தான் நினைப்பதை நடத்துவதற்காக எடுத்த பிறவியானது இந்த மனித பிறவி என்பது நமக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அப்ப அந்த அகத்தின் உள்ளே சென்று 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 தவங்களை நாம் செய்யும் பொழுது 9 தவங்களை நாம் செய்கின்றோம். அந்த 9 தவங்களையும் செய்யும் பொழுது எப்படி நாம வந்து இருப்போம்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தில் எப்படி தெரியும்? அகத்தினுடைய அழகு இந்த முகத்துல எப்படி தெரியும்? ஒரு தேஜஸா நான் சில பேருக்கு வந்து தெரியும். எதேச்சியா இப்ப நாம வந்து வெளியே நின்றுட்டு இருப்போம், இல்ல ஏதோ ஒரு செயல் செஞ்சு கொண்டிருப்போம். அப்ப எதேச்சியாக ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்க நண்பராகவும் இருக்கலாம், உறவினர்களாகவும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சென்று கொண்டு இருப்பார்கள். அப்ப நம்ம எதேச்சியா நம்மளை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க, ஏதோ ஒண்ணு பேசி போயிட்டாங்க. போயிட்டு திருப்பியும் சாயந்தரமோ ஒரு மத்தியானமோ எத்தனையோ ஒரு மணிக்கு திருப்பி ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. காலையில தானே நம்ம இவங்களை பார்த்தோம், மறுபடியும் திருப்பி வந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம இவங்களுடைய சிந்தனை வந்து தூண்டும். அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்காக தான் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா நான் உங்களை வந்து எதேச்சியா தான் நான் வந்து உங்களை வந்து பார்த்தேன். பார்த்துட்டு நான் போனதுக்கு அப்புறம் அதனுடைய விளைவு நான் எதிர்பார்த்ததை விட நன்றாக அமைந்தது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகளையும் நாம் ஒவ்வொருத்தரும் நம் வாழ்க்கையில் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் எப்படி நடந்தது? அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்ததால் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அதே இறை உணர்வோடுதான் இருக்கிறது, அனைத்துமே இறைவன் தான் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும்? அதற்கு அப்ப அந்த 9 தவத்தையும் நாம செய்யும் பொழுது என்ன சொல்றார் மகரிஷி அப்படின்னா, நன்றி உணர்வு, கடமை உணர்வு, விளைவறிந்த விழிப்பு நிலை. நன்றியுறவு கடமை உணர்வை விட இந்த விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு சொல்றார் பாத்தீங்களா? அந்த தவங்களை எல்லாம் நம்ம உள்நோக்கி 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 கடந்து 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 கடந்தார இறைவனோடையே நாமளை இணைத்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த செயல் எந்த செயலை செய்யும் பொழுதும் அந்த விளைவை அறிந்து தான் அந்த விழிப்பு நிலையோடைய தான் அந்த செயலை நாம் வந்து செய்து கொண்டு இருப்போம். அது நம்மளுடைய அனைவருடைய வாழ்க்கையிலுமே நாம் அதை வந்து செயலாற்றி கொண்டுதான் இருந்திருப்போம், பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம். எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப அகம் புறம் ஆனந்தம் உலக சமுதாய சேவாகம் சங்கம், அது அகம் புறம் ஆனந்தம். ஆன்மீகம் என்ன என்று யாருக்கும் தெரியல, ஆண்டவன் யார் என்று யாருக்கும் புரியல, அல்லாஹ் இயேசு ஈஸ்வரனும் ஒன்றென்றால் விளங்கல, ஆன்மாதான் கடவுள் என்றால் நம்பவே முடியவில்லை. அப்ப உள்ளே மனதிற்குள்ளே எப்படி வந்து இந்த பூமிக்குள்ளார
வெட்டி 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 உள்ளே 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 போனால் என்ன கிடைக்கிறது? கனிமங்கள் கிடைக்கிறது, தங்கமும் கிடைக்குது, வைரங்களும் கிடைக்கிறது. அப்ப அதே மாதிரி நம்மளுடைய மனதுக்குள் உள்ளே 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 போகின்ற பொழுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ஜிக்க தான் இருந்தானே என்பதும் திருமூலரினுடைய வரிகள் தான். அப்ப உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவர் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கறத நம்ம எந்த விதத்திலயும் நாம எடுத்துக்கலாம். நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்தாய்வு 1, 2, 3, 4 நான் எடுத்துக்கும் போது எனக்கு ஆசிரியர் ஒருத்தர், அவர் பேரை நான் சொல்லணும் தான், அவர் 4 தலைப்பு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, 40 கேள்வி கேட்பாரு. அப்புறம் அவர் அடுத்த தலைப்பு பேசுறதுக்கு அவர் வராருன்னு போது ஐயோ ஆசிரியர் வந்துட்டாரே அப்படின்னு அன்றைக்கு நம்மளுடைய மனமானது இருந்தது. எல்லோருடைய மனமும் அப்படிதான் இருந்தது. ஆனால் நான் இந்த எல்லாவற்றையும் கடந்து பிரம்மஞானத்தையும் முடித்து ஆசிரியர் பயிற்சியையும் முடித்த பின்பு என்னுடைய வாழ்க்கையிலே மகரிஷி அவர்கள் சொல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலே மகரிஷி அவர்கள் சொல்ல அத்தனையுமே நடத்தி நம்ம செயல்பாட்டிக் கொண்டே வரும் பொழுது திருப்பியும் ஒரு காலகட்டத்துல அதே ஆசிரியரே வருகிறார். வரும் பொழுது நான் ஒரு எவ்வளவு நிலையில இருந்தாலும் நான் முடிச்சிருந்தாலும் அவர் பார்க்கும் பொழுது கேள்விதான் கேட்பார் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விஷயம். ஆனா அந்த ஆசிரியர் தானே வந்திருக்காரு, பரவாயில்ல பாத்துக்கலாம், 40 கேள்வி கேட்டாலும் சரி, அதுக்கு அதிகமாக கேள்விகள் கேட்டாலும் சரி, சொல்வதற்கு என்னுடைய மனமானது வளமையாக உள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு வளத்தை கொடுத்தது எது? இந்த பயிற்சி தானே, அந்த தவம் தானே, அதுதானே கொடுத்தது. இப்ப அகநோக்கி நம்மளுடைய வாழ்க்கையில போனதனுடைய பிளஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அகநோக்கி வாழ்க்கையில போனவர்களுக்கு யாராவது எனக்கு இது ஒரு மைனஸ் நடந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்தது இந்த புற வாழ்க்கையை நாம பார்க்கலாம். புற வாழ்க்கை என்பது இந்த 6 வகையான குணங்களையும் சார்ந்த ஒன்றுதான். அது அகத்தே மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த 6 குணங்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சின்னத்துல அம்மா அவங்க சொன்னாங்க, ரேவதி அம்மா அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 6 குணங்களோட வைச்சு கொண்டுதான் இந்த புற வாழ்க்கையிலே நாம வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு செயலும் நன்மையை தருமா என்று மகரிஷி கேட்டா மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, தர முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஜீவகாந்த சக்தியையும் கெடுத்து விடுவதோடு இல்லாமல் நம்மளுடைய கருமயத்தையுமே அது களங்கப்படுத்தி விடும் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி அவங்க. அப்ப புற வாழ்க்கைகள் என்ன செய்யும்? எண்ணங்களை தூண்டும், மனித மதி செயலற்று போகும், மூளை செல்களின் திறம் குறையும். ஆகவே இதை சீர் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? புறத்தேடலை நிறுத்தி புறத்தேடல் வாழ்க்கையிலே இருந்து வெளிவந்து அகத்தேடலுக்குள் செல்ல வேண்டும். அப்ப புறத்தேடலுக்குள்ள இருந்த பொழுது நமக்கு என்ன இருந்தது? எனக்கு எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லுவேங்க ஐயா, எனக்கு எல்லாமே இருக்கு. ஐ லிவிங் இன் ஏ லக்ஸூரியஸ் லைஃப் தான். நான் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கான், அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி இதுக்காக ஒரே ஒரு சின்ன ஒரு கதை மட்டும்தான். திஸ் இஸ் நாட் எ ஃபிக்ஷன் ஸ்டோரி, நான் ஃபிக்ஷன் ஸ்டோரி, கதை அல்ல, இது ஒரு நிஜமான கதை. ஒரு டாக்டர், அவர் கவர்மெண்ட் டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். அவர் ஒரு எப்படியும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு
ஒரு 10 போஸ்ட்மார்ட்டமாவது பண்ணிடணும் அவருக்கு. பண்ணிட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் இலவசமாகத்தானே செய்ய வேண்டும், இலவசமாகத்தானே செய்ய வேண்டும். ஆனால் அவர் இலவசமாக எல்லாம் செய்யவே மாட்டாரு. அவருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று கொடுத்தே ஆக வேண்டும். கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தையே அவர் வந்து செய்வாரு. அந்த மாதிரி செய்து 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 அவர் வந்து நிறைய பணத்தை சம்பாரிச்சு வச்சாரு. அவருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். அவன் வந்து அவன் எல்லாம் அப்பா தான், தேவையானது எல்லாமே செஞ்சு வச்சுட்டாரு. அவனுக்காக ஒரு பெரிய தியேட்டர் கட்டினாரு. என்ன தியேட்டர் கட்டியிருப்பாரு? ஆபரேஷன் தியேட்டரை கட்டவில்லை, சினிமா தியேட்டர் ஒன்றை அவர் நிறுவினார். அந்த சினிமா தியேட்டருக்குள்ள வந்தா எல்லா ஆனந்தமுமே இருக்குன்னு அந்த ஒரு திருப்தியோட தான் வெளியே போக வேண்டும் என்று தன் மகனுக்காக அவ்வளவு பெரிய ஆபரேஷன் தியேட்டரை கட்டினார். அது பாட்டுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு போன இடத்துல திடீர்னு ஒரு ஃபோன் வருது. எப்படியோ வந்து உங்களுடைய மகன் ஒரு விபத்தில் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. மறுபடியும் 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 பார்க்குறாரு, அது அவனுடைய மகன் தான் அப்படிங்கிறத அவர் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாரு. உறுதிப்படுத்திக்கிட்டு போறாரு. எந்த இடத்துல? சேலம் மாவட்டத்தில் அரசு ஆஸ்பத்திரியில் நான் போஸ்ட்மார்டம் செய்யக்கூடிய டாக்டராக இருந்தால் என்னுடைய அதிகாரம் இந்த எல்லையில் மட்டும்தான் செல்லபடி ஆகும். ஆனால் என்னுடைய மகன் இறந்தது வேறு ஒரு இடத்தில், வேறு ஒரு மாவட்டத்தில், வேறு ஒரு இடத்திலே இருந்தார் என்றால் அந்த இடத்தில் இவருடைய அதிகாரம் செல்லுபடி ஆகுமா? ஆகுமா? அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையா போயிடுச்சு. பாருங்க எப்படி எல்லாம் வந்து இறைவன் வந்து அவருக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறாரு பாருங்க. அப்ப புடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. யார்கிட்டயோ என்னென்னமோ பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டமே பண்ணாம அந்த பாடியை வாங்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவர் எவ்வளவோ பண்ணி பாக்குறாரு. என்ன செய்தோம், அவர் நினைத்த நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கவே இல்லை. அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்து அந்த பாடி என்னைக்கு அவர் கைக்கு வந்ததோ அந்த நேரம் தான் அவர் அந்த பாடியை வாங்கினாரு. வாங்கிட்டு வந்தாரு. எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில எழுதி வச்சுட்டு அவர் எங்க போனாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, எங்க இருக்காருன்னே தெரியாது. அப்ப இந்த புற வாழ்க்கையிலே நாம இன்பம் அப்படின்னு இத்தனை நாளா வந்து நாம வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்ப அவர் அப்படியே இன்பத்தோடயே தானே இருந்திருக்கணும். ஏன் அந்த இன்பம் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த அக வாழ்க்கையில அந்த இன்பம் எப்பயாவது குறையுங்களா? குறையுமா? குறையவே குறையாது. ஆகவே அகத்திய உள்முன பயணமாக நாம் சென்றால் தியானம் உச்சகட்டம் என்றால் மௌனம், மௌனத்தின் உச்சகட்டம் மோனம், மோனத்தின் உச்சகட்டம் ஞானம், ஞானத்தின் உச்சகட்டம் முக்தி. உணர்பவனே நாமாக இருக்கும் பொழுது உரைபவனை காணலாம். உணர்பவனும் உரைபவனும் ஒன்றாகும் பொழுது பிறப்பதுதான் அந்த பேரின்பம். அது எங்கே நடக்கிறது? நமக்கு உள்ளேதான் நடக்கும். அகநோக்கு பயணம் என்பது ஊனை உருக்கி உள்ளொளியை பெருக்குவது என்பது கட்டாயம் வேண்டும் அனைவருக்கும். அதை அனைவருக்குமே கிட்டட்டும் என்று சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு இன்று வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் அனைத்திற்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா, மூவாசை. சார் சொல்லிட்டாரு. மூவாசைன்னா என்ன? அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, எல்லாம் நிறைய ஆசை இருக்கு. ஆனா ஏன் இந்த மூவாசையை மட்டும் நம்ம வந்து முக்கியமா பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 ஆசைகள் தான் வந்து எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு வந்து மகரிஷி சொல்றாரு. அதாவது வந்து அம்மா காலையிலே சொன்னாங்க, கருமையத்தை கலங்கப்படுத்தும் அந்த ஆசைகள்லாம் வந்து. மற்ற ஆசைகள்லாம் சின்ன சின்ன ஆசைகள். ஆனா இந்த ஆசை, இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கருமையத்தை கலங்கப்படுத்தி நம்ம துன்பத்துக்கு வழிவகுக்குமா இந்த மூவாசை வந்து. ஆசைனா என்ன? ஆசைன்னா எதனாலே சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு பொருள் மேல ஒரு பற்று இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், அவா இச்சை எல்லாமே ஆசைதான். இப்ப அதுல மண்ணாசை பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு முன்னாடி கண்ணதாசன் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, மண்ணாசை வளர்ந்துருச்சுன்னா
கொலை விழுகிறதாம். பெண்ணாசை வளர்ந்துருச்சுன்னா பாபம் நிகழ்கிறதாம். அதே மாதிரி பொன்னாசை வளர்ந்துருச்சுன்னா களவு நடக்கிறதாம். இப்ப மண்ணாசை பாத்தீங்கன்னா, மண்ணாசை அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் மண்ணாசை இல்லாத இடமே கிடையாது. மகாபாரதம் ஆரம்பிச்சதே மண்ணாசையாலதான். இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போருமே மண்ணாசையால வர்றதா இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த காலத்துல மண்ணாசை எதனால வந்துச்சுன்னா, மன்னர்கள் அவருடைய எல்லையை விரிவுபடுத்துறதுக்காக அவங்களோட ஆட்சியை நான் எவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு நிலம் இருக்கு, நான் இவ்வளவு நிலத்துக்கு நான் தான் ராஜான்றதுக்காக மண்ணை ஆட்சிப்படுத்த நினைச்சாங்க. அதே மாதிரி வளங்களை கைப்பற்றதுக்காக ஆட்சிப்படுத்த நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு எதுக்கு போர் நடக்குது? இன்னைக்கு அதே வளம் தான். ஐயா சொன்ன மாதிரி கனிம வளம், கச்சா எண்ணெய், அந்த எண்ணெய் வளங்களுக்கு தான் இன்னைக்கு போர் நடக்குது. ஏன்னா அதெல்லாம் இருந்தாதான் தொழிற்சாலைகள் இருக்கணும், அதோட பொருள் நிறைய ஈட்ட முடியும். இன்றைக்கு போறது அந்த மண்ணாசையினால வர்றதுதான். இப்படி மண்ணாசையினால வர போர்னால வர்றது பாத்தீங்கன்னா, எந்த நாடாவது போர் புரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறத எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ஒரு நாடு போர் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை மீட்டு எழுத்து வர்றதுக்குள்ளார போதும்னு ஆயிடும். நான் ஜப்பான்ல குண்டு போட்டப்ப பார்த்திருக்கோம். ஜப்பான் கடின உழைப்பாளிகள், அதனால முன்னேறி வந்துட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லைன்னா என்ன ஆயிடும்னு பாருங்க, அந்த நாட்டோட வளங்கள் எல்லாம் அழிஞ்சிரும். அந்த காலத்தெல்லாம் போருக்கு போறப்போ அந்த எல்லாருமே சாதாரண மக்கள் எல்லாரும் ஈட்டி செய்யவாங்க, போருக்கு வாங்கன்னு கூட்டு போயிடுவாங்களாம். அவங்க எல்லாம் போருக்கு போயிட்டா அப்ப நம்ம விவசாயம் பண்றதுக்கு யாரு? சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும்? மண்ணாசையினால் எவ்வளவு பெரிய அழிவுகள்லாம் வந்தது. அதே மாதிரி இப்ப இருக்கிற மண்ணாசை எல்லாம் பாத்தீங்கன்னா, இது ஒரு வேறமான மண்ணாசை. சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு நம்மளோட மண்ணாசையை வியாபாரமா தான் பண்ண பாக்குறாங்க. எங்க வியாபாரம் பண்றாங்க? விவசாய நிலத்துல ஏரியிலையும் கட்டிட்டு மழை வந்துச்சுன்னா ஐயோ தண்ணிய வீட்டுக்குள்ளார வந்துருச்சுன்னு நம்ம சொல்றோம். மண்ணாசை பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பிளாட்டு போட்டு இன்னைக்கு நம்ம துன்பத்தை உண்டாக்குது. அடுத்து அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு சொத்து வழக்கு இல்லாத ஊரே கிடையாது. எல்லா இடத்துலயும் சொத்து வழக்கு. 2 பேர் ஒரு வக்கீல் கிட்ட போனாங்களாம். ஒருத்தருக்கு அதாவது வரப்பு வழக்கு, ஒருத்தருக்கு 40 ஏக்கர் நிலம் இருக்குங்களா, இன்னொருத்தருக்கு 4 ஏக்கர் தான் நிலம் இருந்துச்சான். வக்கீல் கேட்டாரா அந்த 40 ஏக்கர் இருக்கிறவர்கிட்ட, ஏன்பா உங்ககிட்ட தான் 40 ஏக்கர் இருக்கே, 4 ஏக்கர் வச்சிருக்கிறவர் கொஞ்சமா தானே வச்சிருக்கிறாரு, விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு 40 ஏக்கர் இருக்கிறவர் சொன்னாருங்களா, அட போங்க சார், நானே 4 ஏக்கர் தான் வச்சிருந்தேன், இப்படி வரப்ப தள்ளி தான் இன்னைக்கு 40 ஏக்கர் வச்சிருக்கிறேன், நான் அதை விட்டு கொடுத்துட்டா எப்படி எனக்கு வரும் அப்படின்னாரா. இந்த மாதிரி மண்ணாசில அப்ப அந்த 4 ஏக்கர் வச்சிருக்கிற நிலைமையை பாருங்க. இந்த மண்ணாசினால் நீங்க நிறைய பேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. நிலத்தை என்ன பண்ணுவாங்க? சுத்தி இருக்கிற நிலத்தை எல்லாம் வாங்கிட்டு வழிவிட மாட்டாங்க. என்ன பண்றது? இருக்கிற 1 ஏக்கரும் போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா பொன்னாசை சார் சொன்ன மாதிரி தங்கம் விலை எங்கேயோ ஏறிக்கிட்டே போகுது. இந்தியா அதாவது உலக அளவுல இந்தியாவுடைய குடும்பங்கள் இருக்கிற தங்க நகைகள் மட்டும் பாத்தீங்கன்னா 11 விழுக்காடுங்களாம். அந்த 11 விழுக்காடுன்னா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24,000 டன். ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. 24,000 டன்னுன்னா எவ்வளவு தங்கன்னு பாருங்க. அதுல 40 விழுக்காடு தென்னிந்தியாவுல. அந்த தென்னிந்தியாவில இருக்க 40 விழுக்காடுல தமிழ்நாட்டுல மட்டும் 22 விழுக்காடுங்களாம். எவ்வளவு தங்கம் வச்சிருக்கோம் நம்ம. ஆனா இந்த தங்கத்தினால வர பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை. வரதட்சணை கொடுமையில இருந்து நாளுக்கு நாள் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். இன்னைக்கு நேத்து கிடையாது, டெய்லி நியூஸ்ல வந்துட்டுதான் இருக்கு. வரதட்சணை கொடுமைன்ற பொன்னாசினால எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டுதான் இருக்கு. அதே மாதிரி திருட்டு பயம். தங்க நகை வீட்டுல இருந்தா பகல்ல கூட நம்ம கதவை திறந்து வச்சிருக்க மாட்டோம். எப்பயும் கதவு சாத்தியே தான் இருக்கும். 2 நாள் வீட்டை விட்டு போறோமா நம்ம? கழுத்துல துண்டு போட்டு வாக்கிங் போனோம். நம்ம வாக்கிங் கூட போக முடியாது. ஒண்ணு கழட்டி வச்சுட்டு போனோம், இல்ல துண்டு போட்டு வாக்கிங் போனோம். அதுதான் இன்னைக்கு நகையினால இருக்க பிரச்சனை. ஏன்னா விலை ஏறுது. நம்ம வாங்கி குவிக்க அந்த பொண்ணுடைய விலை ஏறுகிறது. பொண்ணுடைய விலை ஏற திருட்டு பயம் அதிகமா வருது. நம்ம கொரோனா காலத்துலாம் நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இல்லை, இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் வீட்டுக்கு திருட வரல. ஏன்னா திருட அவன் வீட்டுல இருந்தான். வீட்டுல யாரும் திருட வரல. திருட்டு பயம் நம்மளுக்கு அந்த கொரோனா காலத்துல இல்ல. அதே மாதிரி இந்த சொத்து வழக்கு போடுறாங்க பாருங்க. சொத்து வழக்கு போடுறப்போ அவர் சொன்ன மாதிரி எவ்வளவு சொல்றாங்க. இந்த மண்ணாசையும் பொன்னாசைனாலும் வழக்கு போடுறாங்க, எனக்கு பிரிச்சு கொடுங்க அவ்வளோ இவ்வளோன்னு. அவளை பிரிச்சு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த பாசத்தை மறந்துடுறாங்க. ஒரு படத்துல வரும், நீ 0 நான் ஹீரோ அப்படின்னு. அந்த மாதிரி சொத்து வழக்குன்ற ஒண்ணு போடுறப்போ பாசம் 0 ஆயிடுது, சொத்து 0 ஹீரோ ஆயிடுது. அதனால அதை மறந்துட்டு இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு எவ்வளவு நன்மை விளைவிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பெண்ணாசைக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, மண்ணாசைக்கு நம்ம மகாபாரதத்தை சொல்றோம், பெண்ணாசைக்கு ராமாயணத்தை சொல்றோம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தனா, சிறந்த வீணை கலைஞனா, அதாவது எல்லா சாஸ்திரங்களையும் 4 வேதங்களிலும் கற்று தேர்ந்தவரா. அவ்வளோ நல்ல பழக்கம்லாம் இருந்தது அவருக்கு. ஆனா கடைசியில அழிவு எதனால வந்தது? இந்த பெண்ணாசைன்றதுனால அவருக்கு அழிவு வந்தது. அதே மாதிரி ராமாயணத்திலேயே வாலி கதை இப்ப நம்ம கேட்டிருப்போம். சுக்ரீவனுடைய அண்ணன்.
சுக்ரீவனுடைய அண்ணனும் தம்பியும் வந்து ஆரம்பத்துல வந்து ரெண்டு பேரும் நல்லா ஒண்ணா இருந்தாங்க. ஒரு நாள் வந்து வாலி வந்து ஏதோ ஒரு ராட்சசனோட சண்டை வந்துருச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு நாட்டை விட்டு. தம்பி பாத்துக்குப்பா என் நாட்டை அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவரும் ரொம்ப நாள் நல்லா பாத்துட்டு இருந்திருக்கிறாரு, நல்லா வச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் அண்ணன் வரவே இல்லை. கூட இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, நாடு அரசன் இல்லாம இருக்குது, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னாரு. இவரும் சரின்ட்டு அரசனை ஏறிட்டாரு, அரியணை ஏறி இவரும் பாத்துட்டு இருந்தாரு. திடீர்னு வந்தாரு சுக்ரீவன், இவரு வாலி வந்தாரு. உனக்கு வந்து என் நாட்டு மேல ஆசை, நீ அதனாலதான் வந்து என் அரியணையை கைப்பற்றிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, இவரை விரட்டி அடிச்சுட்டு சுக்ரீவனுடைய மனைவியை அபகரிச்சிட்டார். அவருக்கு என்ன பண்ண, வாலிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கு. அவருக்கு முன்னாடி நின்று போர் செய்யறவர்களுடைய பாதி பலம் வந்து வாலிக்கு வந்துருங்களாம். அப்ப சுக்ரீவனால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சண்டை போட்டு ஒண்ணும் பண்ண முடியலன்னா அவருடைய ஆதரவர்கள் அனுமன் இவரெல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு போயிட்டாரு. அப்படி காட்டுல இருக்கப்பதான் ஒரு நாள் ராமன் இந்த வழியா வந்து ராமனை சந்திச்சு ராமனின் நட்பு ஏற்பட்டு ராமன் வந்து இவர்கிட்ட உதவி கேட்டப்போ சுக்ரீவன் சொல்றாரு, எனக்கு முதல்ல உதவி பண்ணுங்கய்யா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் என் வானரங்களை வைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இன்னும் ராமரும் வந்து எல்லா கதையும் கேட்டுட்டு, சரிப்பா நீ உங்க அண்ணனை வந்து நாளைக்கு வந்து சண்டைக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் சண்டைக்கு கூப்பிட்டாரு. ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப பார்த்தாதான் அவரை வந்து ராமர் வந்து அவரால் ஒண்ணும் அம்பை எதுவே முடியல. என்ன பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். அவரு ஐயோ என்னடா செம்ம அடி வாங்கிட்டாரு, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டாரு சுக்ரீவன். சாயங்காலம் ராமாட்டு கேட்கிறாரு, ராமா உன்னை நம்பிதானே சண்டை போட்டேன், என் உயிரே போயிருக்குமே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்குதான் ராமர் சொன்னார், ஏன்பா ஒரே மாதிரி இருப்பீங்கன்னு காலையில நீ எனக்கு சொல்ல மாட்டேன், இப்படி பண்ணினா என்ன பண்றான், நாளைக்கு ஒண்ணு பண்ணு, கழுத்துல மாலை போட்டுட்டு போ, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவரும் சரின்ட்டு அடுத்த நாள் மாலை போட்டு போனாரு. ராமர் மரத்துக்கு பின்னாடி இருந்து அம்பை எய்தி வாலிய அம்பை எய்திட்டார். அப்புறம் வந்து இறக்கும் தருவாயில வந்து வாலி வந்து ராமனை பார்த்து கேட்கிறாரா, ராமா நீ தர்மத்துக்கெல்லாம் தலைவன்றீங்களே, தர்மத்தை நிலைநாட்டுறவன்னு சொல்றீங்களே, நீ இப்படி வந்து மரத்துக்கு பின்னாடி இருந்து அம்பை எய்தலாமா? இது வந்து நம்ம தர்ம சாஸ்திரத்தில் இல்லையே. எதிரியா இருந்தாலும் முகத்துக்கு நேர்கின்றதான போர் புரியணும், நீ வந்து என் பின்னாடி இருந்து தர்மத்தை அம்பை எய்தலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குதான் ராமர் சொன்னாரா, உன்னுடைய தம்பியின் மனைவி வந்து உன் மகள் போன்றவர், அவளை வந்து நீ அபகரிச்சுட்டு போனப்பயே அதர்மத்துல எல்லாம் தலையான அதர்மத்தை நீ செஞ்சுட்ட. இதுக்கு வந்து தேவலோகம் இந்திரலோகம் எல்லா லோகத்திலும் இதுக்கு தண்டனை இருக்கு, இதுக்கு தண்டனை இல்லாத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட அதர்மத்தை செய்யறப்போ நான் உன்னை பின்னாடி இருந்து மரத்துக்கு பின்னாடி இருந்து அம்பெய்ததை வந்து தப்பில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, இந்த மண்ணாசை பொன்னாசை எல்லாமே இருக்குது. இந்த பொன்னாசைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது. ஒரு ராஜா இருந்தாருங்களாம். பொன்னாசைக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாருங்களாம். கிரேக்க தேசத்துல ஒரு பேர் மைடாஸுங்களாம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வளம் இருந்தது. ஆனா அவருக்கு வந்து தங்கத்து மேல வந்து ஈர்ப்பு அதிகங்களாம். அவர் வந்து என்ன பண்ணாரு, இப்ப பாரு நினைச்சு போறான், நம்ம துட்டதெல்லாம் தங்கமாயிட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, நம்மளுக்கு நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாராம். அதனால திடீர்னு சரி அவர் அங்க கடவுள் நினைச்சிட்டே இருந்தாரு, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் கடவுள் அவன் முன்னாடி தோண்டிட்டுறாரு. தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நீ வந்து முன் ஜென்மத்துல நல்ல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிற, நானுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். சிவரே உடனே யோசிக்கவே கிடையாது, எனக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும், நம்மள சொல்றோம்ல தொட்டதெல்லாம் பொண்ணாகும்ன்ற மாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னாராம். சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் சரி ஆகட்டும் அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டு போயிட்டாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம், உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு முதல்ல போய் ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிளை தொட்டு பாக்குறாரு. ஆப்பிள் தங்கமாயிடுச்சு. அடடா அப்படின்ட்டு உடனே மரத்தை தொட்டு பாக்குறாரு, மரமும் தங்கமாயிடுச்சு. இவருக்கு தலகால் புரியல, ஐயோ தங்கம் கிடைச்சிருக்கு தங்கம் கிடைச்சு பாக்குறதெல்லாம் போய் தொடுறாரு, எல்லாமே தங்கமாயிடுச்சு. இப்படியே தொட்டுட்டே போற கொஞ்சம் ஆக ஆக யாரா இருந்தாலும் பசி எடுக்க தானே செய்யும். பசி வந்துருச்சு, சாப்பிட போறாரு. தண்ணி சாப்பாடு தட்டுல கை வச்சா சாப்பாடு தங்கமாயிடுது, தண்ணி குடிக்க போனா தண்ணியும் தங்கமாயிடுது. அவருக்கு ஒரே வருத்தம், பசி ஒரு பக்கம். இவருக்கு பாத்தீங்கன்னா செல்லமா ஒரு மகள் இருந்தா. அவர் வரா வந்து, என்னப்பா ஏன் இப்படி உட்காந்து வாட்டமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சரிப்பா நான் சாப்பாடு கொண்டாறேன் அப்படின்ட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா. தட்டை வாங்க போறாரு, பொண்ணை தொட்டோடனே மகள் தங்கமாயிட்டா. அவருக்கு ஒரே வருத்தம், ஐயோ புலம்புறாரு, அழுகிறாரு, மகள் தங்கமாயிட்டாலே என்ன பண்றது, இப்ப எது பண்றதுன்னு தெரியலையேன்னு என்னென்னவோ புலம்பி தவிக்கிறாரு. அப்புறமா தான் அவர் தவற உணர்றாரு. தங்கத்தின் மேல ஆசை இருக்கிறதுனால தம் பொண்ணை இழந்துட்டு நிக்கிறமேனு ஒரே அழுக. அப்புறம் தான் கடவுள் பார்த்துட்டு சரி விடு மன்னிச்சிருவோம், ஏன்னா திருந்தி அழுகுறாரு அப்படின்ட்டு வந்தோடனே, உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தவற உணர்ந்துட்டேன், எனக்கு தயவு செஞ்சு என் மகளை மட்டும் மீட்டு கொடுங்க அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அவரு சரி அப்படியே ஆகட்டும்னு மகளை மாத்திட்டாரு. இந்த மாதிரி பொன்னாசை இருந்ததுனால ராஜாதான், ஆனால் என் தங்கத்தின் மேல இருந்த ஆசையினால அத்தனையும் இன்னைக்கு அவர் வந்து இழந்து போயிருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொன்னாசைன்றத வந்து நம்ம பெண்கள் மட்டும் கிடையாது, நம்ம ஒரு படத்துல ஒரு காமெடியா வந்திருக்கும் பார்த்திருப்பீங்க.
ஒருத்தர் போவாரு, சார் எனக்கு கழுத்து வலி சார் பயங்கரமா அப்படின்னாரு. டாக்டர் அவர் மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. என்னென்ன பண்றீங்க எல்லாம் கேட்டாரு. கேட்டுட்டு கையில பாத்தீங்கன்னா ஒரு 10 பவுன் பிரேஸ்லெட், கழுத்துல ஒரு 30 பவுன் நகை எல்லாம் போட்டிருந்தாரு. சரி அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு. அவர் வந்து எழுதி கொடுத்தோன்னே பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா கழுத்துல இருக்கும் நகையை கழட்டி வைக்கவும் அப்படின்னாரு. அதாவது அவர் கேட்டு, என்ன சார் இப்படி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி இருக்குன்னு, இவ்வளவு நகையை போட்டிருந்தா கழுத்து வலி வராம என்னையா பண்ணோம் அப்படின்னால, பொண்ணாசை இருந்ததுன்னா திருட்டு பயமும் வரும், கழுத்து வலியும் வரும். சரி இவ்வளவு ஆசை வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணலாம், ஒழிச்சிடலாமா எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஆசையை வந்து ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அழிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதியுடனே பயன் கொள்வோம் மகரிஷி சொல்றாரு. அதாவது பொன் இல்லாம, அதாவது நிலம் இல்லாம இருக்க முடியாது, பொன்னில் பெண்கள் இல்லாமையும் இருக்க முடியாது, பொன் இல்லாமலும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல பண்டமாற்றம் பண்ணாங்க, இந்த காலத்துல பொருள்ன்றது தேவைதான். அதனால ஆசை வந்து அளவோட இருக்கணுமா. அம்மா சொன்ன மாதிரி திருப்தியாக மனநிலை இருந்தா அந்த ஆசை நம்மளுக்கு தீங்கு விளைவிக்காது. கண்ணதாசன் சொல்றாரு, நம்ம ஆசைன்றத வந்து தாமரை இலை மேல இருக்க தண்ணி மாதிரி இருக்கணுங்களாம், ஒட்டாம இருக்கணும். அது வரும், தண்ணி இருக்கும், மேலேயே இருக்கும், நம்மளுக்கும் ஆசைகள் வரும். ஆனா அந்த ஆசையை வந்து நம்ம மனசுக்குள்ளார ஏத்திக்காம நம்ம தேவைன்ற அளவுக்கு மட்டும் ஆசையை வச்சுக்கிட்டு மத்த ஆசையை வந்து நம்ம புறக்கணிச்சுட்டா நம்மளுக்கு துன்பங்கள் வராது அப்படின்றாங்க. அதாவது நம்மளுக்கு இருக்கிற ஆசைகள் எப்படின்னா நல்ல வகை ஆசைகளா இருக்கணும். அந்த நல்ல வகை ஆசை எப்படி, நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய, ஏதாவது விளைவிக்காத ஆசைகள், தீமை விளைவிக்காத ஆசைகள் எல்லாமே நல்ல ஆசைகள் தான். அதாவது நம்ம முன்னேறணும்னு நினைச்சா நம்ம ஒரு 4 பேருக்கு தொழில் கொடுப்போம், அதாவது வேலை கொடுப்போம், வேலை கொடுத்தா அது 4 பேருக்கு நன்மை பயக்கிற ஆசை. அந்த மாதிரி ஆசையெல்லாம் வந்து நல்லது. கெட்ட ஆசை, யாராக்கா தீமை பயக்கிற ஆசைகள்லாம் வந்து கெட்ட ஆசைகள். அதனால மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நம்மளும் ஆசைகளை வந்து சமநிலையோட வச்சு நம்ம கரெக்டா யூஸ் பண்ணனா, அதாவது ஆசை வந்து இருமுனை கத்தி போலங்களா, கத்தி வந்து இருமுனை கத்தி வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் முன்ன பண்ண பிடிச்சோம்னா நம்மளே குத்திரும். அது இருமுனை கத்தி போலங்களா, நம்ம ப்ராப்பரா அதை வந்து பயன்படுத்தணும்னா நம்மள வந்து வாழ்க்கையில முன்னேற்றி விடுங்களாம். தவறா பயன்படுத்தினா துன்பத்து வழி வந்து பாவத்துக்கு வந்து பழி செஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்குள்ள இந்த ஆசைகளை ஆசைகளை ஆராய்ந்து சீரமைத்து தேவையான ஆசைகளை மட்டும் வைத்துக்கொண்டு துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை உதறி தள்ளி நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையும் நலமும் வைக்கும் ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றி வளமான வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறுகிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.